ஆறுதலையும் அளித்ததற்கு நன்றி என்றார். உங்களுக்கு வயதானவுடன் ஒரு நாள் மக்கள் விறகுக்காக உங்களை எரிக்கலாம். இருப்பினும் நீங்கள் தேவைப்படுபவர்களுக்கு தொடர்ந்து அரவணைப்பை வழங்குங்கள். அக்பர் புன்னகைத்தார். பீர்பால், நீங்கள் நன்றி சொல்லும்போது கூட பாடம் கற்பிக்கிறீர்கள் என்றார். பீர்பால் புன்னகைத்தார். மாட்சிமை பொருந்தியவரே, நமக்கு யார் உதவி செய்தாலும் நாம் எப்போதும் அவர்களை மதிக்க வேண்டும். நமக்கு ஆறுதலையும் அக்கறையையும் அளித்தவர்களை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்றார். அப்போது அங்கு இருந்த விவசாயி ஒருவர் அருகில் வந்தார். அவர் அக்பரை வணங்கி, மாட்சிமை பொருந்தியவரே, இந்த மரம் எனது நிலத்தில் வளர்கிறது. ஆனால் இப்போது நீங்கள் அதன் கீழ் ஓய்வெடுத்ததால் அது ராஜாவுக்கு சொந்தமானது என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றார். அக்பர் அன்புடன் பதிலளித்தார். இல்லை என் நண்பரே, மரம் உங்கள் நிலத்தில் வளரக்கூடும், ஆனால் அதன் நிழல் அனைவருக்கும் பொருந்தும். இது ராஜாவின் மரம் மட்டுமல்ல, அது மக்களுக்கு சொந்தமானது. அதன் நிழல் அனைவராலும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றார். விவசாயி புன்னகைத்து நன்றி ஐயா என்றார்.